JavaScript exercise பார்ப்போம். You have to create a form to get all user inputs. ஒரு யூசருக்கான இன்புட்ஸ் வாங்குறதுக்கு ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணணும். ரைட், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், ஒரு செக் பாக்ஸு, ரேடியோ, கமெண்ட்ஸ், ட்ராப் டவுன், இந்த இன்புட்ஸ்லாம் வாங்குறதுக்கு நம்ம ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணணும். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேம் வாங்குறதுக்கு ஒரு இன்புட்டு, லாஸ்ட் நேம், இமெயில், ஆப்ஷன்ஸ் வந்து செக் பாக்ஸ், ரெண்டுத்தையும் செக் பண்ணலாம், இதை உதாவது செக் பண்ணலாம். ஜெண்டருக்கு வந்து ரேடியோ பட்டன், ஸோ ஒன்று செக் பண்ணால் இன்னொன்று செக் பண்ணால் அது அன்செலக்ட் ஆகிடணும். அப்புறம் ஏதாவது சம் கமெண்ட்ஸ், அப்புறம் ஒரு ஆப்ஷன்ஸ், ட்ராப் டவுன், ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ரைட். ஸோ இதெல்லாம் இந்த ஃபார்மை முதல்ல நம்ம கிரியேட் பண்ணணும். ரைட், கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எதில் பண்ணணும்னா, நம்ம வந்து HTML, CSS, JavaScript இது மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இதில் வந்து சப்மிட் பட்டன் இருக்குது. அந்த சப்மிட் பட்டன் கிளிக் பண்ண உடனே we have to perform validation if first name, last name and email fields are entered. இந்த சப்மிட் பட்டன் கிளிக் பண்ண உடனே இதெல்லாம் என்ட்ரு ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அப்படி என்ட்ரு ஆகலைன்னா நம்ம இங்கே எரர் மெசேஜ் கொடுக்கணும், இட் இஸ் ரிக்வயர்டு அப்படின்னு. ஸோ அது கிரியேட் அ ஸ்பேன் டேக் டைனமிக்கலி இஃப் அபோவ் ஃபீல்ட்ஸ் ஆர் நாட் என்டர்ட். இது என்ட்ரு ஆகலைன்னா இந்த மாதிரி இது வந்து ஒரு ஸ்பேன் டேக், இதை டைனமிக்காக கிரியேட் பண்ணி இங்கே டிஸ்பிளே பண்ணணும். ரைட், ஸோ ஆஃப்டர் த ஃபீல்ட் is given a value, if the submit button is clicked, then the span tag for the specific should be removed. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தோம்னா அந்த ஸ்பேன் டேக் போயிடணும். Then clicking on the cancel button, you want to clear all the input fields from the form. Okay, span tag இப்போ இந்த கேன்சல் கிளிக் பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக ஃபார்ம் வந்து ரீசெட் ஆகிடணும். ரைட், எல்லாமே போயிடணும். Right, if all the fields are entered, then create a table in JS dynamically. Okay, இப்போ எல்லா ஃபீல்ட்ஸும் கரெக்டாக என்டர் பண்ணியிருக்கோங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்தோம்னா இது மாதிரி டைனமிக்காக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும். டேபிள் கிரியேட் பண்ணி நம்ம என்ன டேட்டா என்டர் பண்ணுமோ அதெல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதுதான் ரெக்குயர்மெண்ட். இது எப்படி பண்ணுறது? ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபார்மை வர வைக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம 3 ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறோம். HTML என்னென்ன டேக் போடுறதுக்கு, அப்புறம் ஸ்டைல் கொடுக்கறதுக்கு CSS ஃபைலு, ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல், JavaScript ஃபைல் வேலிடேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு HTML ஃபைலுக்கு போவோம். ஆப்வியஸ்லி இது உங்களுக்கு தான் தெரியும், ஹெட்டு, பாடி இதெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு ஃபார்ம் டேக், அதுக்கு ஒரு ஐடி கொடுத்துட்றேன். அப்புறம் ஃபஸ்ட் நேமுக்கு வந்து ஒரு லேபிள், அப்புறம் இதில் இன்புட் வாங்குறதுக்கு இன்புட் டேகு, அதுக்கு டைப் வந்து டெக்ஸ்ட்னு இருக்கணும். ஒரு ஐடி கொடுத்துட்றேன், ஒரு நேம் கொடுக்குறேன். இந்த ஐடியும் நேம் ஆட்ரிபியூட்டும் எதுக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த நேம் ஆட்ரிபியூட் வந்து நம்ம பின்னாடி இதில் வந்து நம்ம பின்னாடி இந்த டேகை வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு நேம் ஆட்ரிபியூட் யூஸ் ஆகும். JavaScript கோடை பார்க்கும்போது இந்த நேம் ஆட்ரிபியூட் உங்களுக்கு ஒன்றும் புரியும். ஸோ ஒரு லேபிள் இருக்குது. இப்போ நம்ம இந்த கோடை நீங்கள் பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதை பார்க்குறீங்க, உங்களுக்கு நேம் ஆட்ரிபியூட் எதுக்குன்னு தெரியல, கரெக்டாக? அப்போ பெஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ChatGPT போயிட்டு அங்கே வந்து டைப் பண்ணி பாருங்கள், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் நேம் ஆட்ரிபியூட் இன் இன்புட் டேக். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோடை பார்க்குறீங்கன்னா நீங்கள் அதை ChatGPTயில் போட்டு ஒரு பர்டிகுலர் கோடு, ஒரு பர்டிகுலர் இது ஆட்ரிபியூட் எதுக்குன்னு தெரிலனா இதுமாதிரி ChatGPTலேருந்து ChatGPT பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ChatGPT அந்த ஆட்ரிபியூட் எதுக்குன்னு சொல்லும். ஸோ நம்ம வந்து நம்ம ஸ்கிரிப்ட் டேக்கில் பார்க்கும்போது இந்த நேம் ஆட்ரிபியூட் எதுக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸுக்கு வந்து லேபிள், அப்புறம் 2 இன்புட் டேக் இருக்குது. இந்த செக் பாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்புட் டேக் தான் யூஸ் பண்ணணும். டைப் வந்து செக் பாக்ஸும் கொடுக்கணும். அதேமாதிரி ஜெண்டருக்கு வந்து டைப் வந்து ரேடியோ பட்டன் கொடுக்கணும். இப்போ நேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 இன்புட்டுக்குமே ஒரே நேம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது ரேடியோன்றதுனால ஒன்றை செலக்ட் பண்ணால் இன்னொன்று செலக்ட் பண்ண அலோவ் பண்ண மாட்டுது. இது 2 நேம் சேமாக இருக்கிறதுனால. இந்த நேம் வந்து சப்போஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒன்று செலக்ட் பண்ணால் இன்னொன்று செலக்ட் பண்ணலாம். ஸோ இது அப்போ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு யூஸ் வந்து ரிலேட்டட் ஐட்டம்ஸ் இல்லை, இது 2 ரிலேட்டட் ஐட்டம்ஸ், இதை எல்லாத்தையும் குரூப் பண்ணுறதுக்கு நேம் யூஸ் ஆகுது. ஒரே நேம் கொடுத்தா இது ஒரே குரூப் மாதிரி. ஸோ ஒரே குரூப்பில் ஒரு ரேடியோ பட்டன் தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நேம் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஏரியா கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த மாதிரி ட்ராப் டவுன் வர்றதுக்கு, இந்த மாதிரி ட்ராப் டவுன் வரணும் அப்படின்னா செலக்ட் ஆப்ஷன் வந்து லேபிள். இந்த மாதிரி ட்ராப் டவுன் வர்றதுக்கு யூ ஹேவ் டு யூஸ் செலக்ட். ரைட், இந்த செலக்ட்டுக்குமே நேம் ஆட்ரிபியூட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே என்னென்ன வேல்யூ வருதுன்னா,
இங்கே நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூ தான் இங்கே வருது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஆப்ஷன் ஏக்கு பதிலாக நம்ம வந்து வேற கொடுத்துருவோம். பாலா, மாலா, அப்புறம் இங்கே வந்து சாலா. ஸோ இது கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு வர்றது அதான் வரும். ஸோ இங்கே என்ன கொடுக்குறோமோ, இந்த ஆப்ஷன்ஸ் என்ன கொடுக்குறோமோ அதுதான் இங்கே வருது. இந்த வேல்யூ ஆட்ரிபியூட் இதோட யூஸ்லாம் என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்படி தான் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா 2 பட்டன் இருக்குது, சப்மிட் பட்டனு, கேன்சல் பட்டன். ரைட், இப்போ நம்ம என்னென்ன டேட்டாலாம் இது ஃபில் பண்ணுறோமோ அதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு டேபிள் டிஸ்பிளே ஆகணும். அந்த டேபிள் டிஸ்பிளே ஆகிறதுக்கு ஒரு டிவ் மட்டும் போட்டிருக்கோம். ரைட், ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் வர வைக்கணும். ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து இதை பண்ணணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த ஃபார்மை வர வைக்கணும். ரைட், அதுக்கு நம்ம HTML கோட் பண்ணணும். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணா, அப்போ சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணால் சப்மிட் பட்டனுக்கு நம்ம ஒரு ஈவெண்ட் லிஸ்னர் ஒரு ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம இந்த ஃபார்மை வேலிடேட் பண்ணணும். இந்த வேல்யூலாம் என்ட்ரு ஆகிருக்கா, என்ட்ரு ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணணும், இங்கே டைனமிக்காக மெசேஜ் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணி இங்கே நம்ம அதை டிஸ்பிளே பண்ணணும். ஸோ ஃபார்மை வேலிடேட் பண்ணணும். வேலிடேட் பண்ணி இந்த வேல்யூ என்ட்ரு ஆகலைன்னா இங்கே டிஸ்பிளே பண்ணணும். சப்போஸ் எல்லா வேல்யூயும் ப்ராப்பராக என்ட்ரு ஆகிருக்கு அப்படின்னா இங்கே வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணி அந்த டேபிளை கிளிக் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் கேன்சல் கொடுத்தா இந்த ஃபார்ம் எல்லாம் கிளியர் பண்ணணும். இந்த வேலை தான் பண்ணணும். ஸோ சப்மிட் பட்டன் கொடுத்தா இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணணும், இதை முதல்ல தெளிவாக பார்த்துங்க. வேலிடேட் த ஃபார்ம், ஃபார்மை வேலிடேட் பண்ணணும். ஃபார்ம் வேலிடாக இருந்துச்சு அப்படின்னா டேபிள் கிரியேட் பண்ணணும். ஸோ சப்மிட் பட்டனுக்கு இதுதான் வேலை. செகண்டு கேன்சல் பட்டன் கொடுத்தா அது ஒரு ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ஃபங்க்ஷனில் ஃபார்மை கிளியர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிட்டு அதுக்கு நம்ம கோட் அடிக்க வேண்டியது தான். ஸோ ஃபார்மை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், இந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணால் என்ன பண்ணுன்றதை கோடில் பார்ப்போம். ஸோ சப்மிட் பட்டனுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சப்மிட் பட்டன் எலமெண்ட் ஐடி எடுத்து அதுக்கு ஒரு ஈவெண்ட் லிஸ்னர் ஆட் பண்ணுறோம். என்ன ஈவெண்ட்டுக்கு, கிளிக் ஈவெண்ட்டுக்கு. ஸோ கிளிக்கு பண்ண சப்மிட்டை கிளிக் பண்ண அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறோம், நம்ம எந்தெந்த ஃபீல்ட்லாம் செக் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில். ரைட், ஸோ அதெல்லாம் வந்து நம்ம index.html பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தான் ஐடியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், அதுதான் ஐடியா இருக்கும். ஸோ அந்த ஐடியெல்லாம் நம்ம எடுக்கணும் டாமில் இருந்து. ரைட், இப்போ நம்ம போயிட்டு ஜாவா ஸ்கிரிப்டில் போய் இங்கே வேல்யூ என்ட்ரு ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். அப்போ எப்படி நம்ம செக் பண்ண முடியும், ஜாவா ஸ்கிரிப்ட்லேருந்து டாமை போய் மேனிப்புலேட் பண்ணணும். இப்போ நம்ம HTML ஃபைலில் இருந்து ப்ரௌசர் என்ன பண்ணும், இந்த ஸோ நம்ம எப்படி இது வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணுறதுனா ப்ரௌசர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த HTML ஃபைலை ரீட் பண்ணும்போது டாம் கிரியேட் பண்ணிடும். எல்லா எலமெண்ட்டு எல்லா டேக்கும் டாம், டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட். இது என்னது, ட்ரீ ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். கரெக்டாக நம்ம என்ன பண்ண முடியும், இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இருந்ததுன்னா இந்த ஆப்ஜெக்ட் எடுத்து இதில் வேல்யூ என்ட்ரு ஆயிருக்கா, இந்த டாமை தான் நம்ம செக் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு இந்த அரே இருக்குது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், இந்த அரே, இந்த ஃபீல்ட்ஸ், இந்த அரேல லூப் பண்ணுறோம் ஃபார் ஈச் போட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த லூப்பில் என்ன வரும், ஃபஸ்ட் நேம் வரும். அந்த ஃபஸ்ட் நேம் எலமெண்ட் எடுக்கிறோம் முதல்ல, இன்புட். கரெக்டாக இந்த இன்புட்டில் அப்போ இதில் என்ன என்ட்ரு வேல்யூ வந்திருக்கு, என்ட்ரு பண்ணியிருக்கோமோ இந்த பர்டிகுலர் டாம் எலமெண்ட் இருக்குல்ல அது இந்த இன்புட்டுக்கு வந்துடுது. ரைட்டு, இது என்னன்றது நம்ம அப்புறம் பார்ப்போம். அப்புறம் அந்த இன்புட் வேல்யூயை ட்ரிம் பண்ணுறேன். ட்ரிம் பண்ணால் என்ன பண்ணோம், அந்த இன்புட் டாட் வேல்யூனா இதில் என்ட்ரு ஆகிருக்க வேல்யூ வந்துடும். ரைட், அதை ட்ரிம் பண்ணால் என்னன்னா இங்கே நான் ஏதாவது ஸ்பேஸ் விட்டுருக்கேன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஸ்பேஸும் எண்டிங் இருக்கிற ஸ்பேஸையும் ட்ரிம் பண்ணிடும். அதாவது ஸ்பேஸை எடுத்து விட்ரும் ட்ரிம்மு. இது ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் ஒன்றுமே என்ட்ரு ஆகலை, ஒன்றுமே என்ட்ரு பண்ணல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், எரர் மெசேஜ் ஜென்ரேட் பண்ணணும். கரெக்டாக, ஸோ எரர் மெசேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்ன, இந்த இஃப் கண்டிஷன் என்ன நம்ம பின்னாடி சொல்கிறேன், ஒரு ஸ்பேன் டேக் கிரியேட் பண்ணணும். கரெக்டாக, ஒரு எலமெண்ட் ஸ்பேன் டேக் கிரியேட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த இது டாமில் போய் ஒரு ஸ்பேன் டேக் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பேன் டேக்கோட எலமெண்ட் இந்த வேரியபிளில் இருக்குது. அப்போ பார்த்தீங்க ஒரு எலமெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு ஸ்பேன் டேக் கிரியேட் பண்ணுறேன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேன் ஹாவ் அ கிளாஸ்
கிளாஸ் ஆட்ரிபியூட் எதுக்கு? ஸ்டைல் கொடுக்கறதுக்கு எதுக்காவது வச்சுக்கலாம். கரெக்டாக? அந்த கிளாஸில் நம்ம நிறையா கிளாஸஸ் வச்சுக்கலாம். ரைட்டு, எரரு, இதை நிறைய வேல்யூஸ் கொடுக்கலாம். நீನು ஒன்றுக்கு ஒரு ஸ்டைல் கொடுக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் லிஸ்ட்டில் போய் நான் எரர்னு ஆட் பண்ணிடுறேன். அப்போ உன்னோட ஸ்பேன் டேக் கிளாஸ் ஆட்ரிபியூட்டில் எரர்னு ஆட் ஆகிடும். ஸோ இந்த கிளாஸ் லிஸ்ட்டில் எரர் ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்புறம் அந்த ஸ்பேன் டேக்கோட டெஸ்ட் கண்டென்ட், அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் இருக்குல்ல ஸ்பேன் டேக்கில், அந்த டெஸ்ட் கண்டென்ட் என்ன? நீங்கள் எப்போதுமே ஜாவா வேரியபிளை யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த டேபுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொட்டேஷன் யூஸ் பண்ணணும். வேரியபிள் யூஸ் பண்ணுறதா இருந்தால், வேரியபிள் யூஸ் பண்ணலன்னா நார்மல் கொட்டேஷன் போதும். ஓகே, அப்போ அந்த ஃபீல்டு இஸ் ரிக்வயர்னு போடுறேன். ஃபீல்டுன்றது என்ன? ஃபஸ்ட் வரும்போது ஃபஸ்ட் நேம், கரெக்டாக? ஃபஸ்ட் நேம் இஸ் ரிக்வயர்னு போடுறேன். போட்டேன்னா இப்போ ஸ்பேன் டேக் கிரியேட் பண்ணுறேன்னா ஒரு கிளாஸ் எரர்னு போட்டு ஃபஸ்ட் நேம் இஸ் ரிக்வயர்டு அப்படின்ட்டுன்னு இதை நான் எங்கே போய் இன்சர்ட் பண்ணணும்? இந்த இன்புட் டேக் இருக்குல்ல, இந்த இன்புட் டேக்குக்கு அப்புறம் இங்கே இன்சர்ட் பண்ணணும். கரெக்டாக? ரைட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் போய் இங்கே சப்மிட் கொடுத்தேன்னா இந்த இன்புட் டேக்குக்கு அடுத்தபடியாக இங்கே வரணும். ஸோ இன்சர்ட் பண்ணுறதுக்கு அந்த இன்புட் டேக் டாட் இன்சர்ட் அட்ஜசன்ட் எலமெண்ட், இதுக்கு அட்ஜசண்ட்டாக இந்த எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். எப்போ இங்கே இன்சர்ட் பண்ணணும்? ஆஃப்டர் எண்டுக்கு அப்புறம், இந்த இன்புட் டேக் முடிஞ்சதுக்கப்புறம் எண்டில் இந்த எரர் ஸ்பேன் டேக்கை இன்சர்ட் பண்ணுன்னு சொல்கிறோம். அப்படி இன்சர்ட் பண்ணதுனால தான் இங்கே ஃபஸ்ட் நேம் இஸ் ரிக்வயர்னு வருது. அடுத்தவாடி என்ன ஆகும்? இங்கே இது என்ன பார்ப்போம். அடுத்தவாடி லூப்பில் போகும். இது எல்ஸ் வராது. கரெக்டாக? இது ட்ரிம் ஆகிடுச்சு. அடுத்தவாடி லூப்பில் போகும்போது அடுத்த லாஸ்ட் நேம் வரும். இப்போ லாஸ்ட் நேமுக்கும் வேல்யூ என்டர் பண்ணல. அப்போ என்ன பண்ணுவோம்? எரர் ஸ்பேன் டேக் கிரியேட் பண்ணி இங்கே இன்சர்ட் பண்ணிட்டோம். கரெக்ட்? ஸோ இந்த மாதிரி தான் இந்த எரர் ஸ்பேன் டேக் வந்து இங்கே இது மாதிரி டைனமிக்காக வருது. இந்த மாதிரி தான் நீ டைனமிக்காக கிரியேட் பண்ணுறது. இப்போ நம்ம வேறு என்ன பண்ணணும்னா, நம்மளோட ரிக்குயர்மெண்ட் படி இங்கே நான் ஏதாவது ஒரு வேல்யூ என்டர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இது போயிடணும். கரெக்டாக? இது ரிமூவ் ஆகிடணும் இந்த ஸ்பேன் டேக். அப்போ நான் ட்ரிம் பண்ணி பார்க்குறேன். இப்போ ட்ரிம் பண்ணி வேல்யூவை ட்ரிம் பண்ண உடனே நமக்கு என்ன இருக்கும்? ஆர்இன்னு இருக்கும். அது நல் கிடையாது, அது எம்டி கிடையாது. அப்போ எல்ஸுக்கு வருமா? எல்ஸுக்கு வந்த உடனே ஏற்கனவே இந்த ஸ்பேன் டேக் இருக்கான்னு பார்க்குறேன். அது எப்படி பார்க்குறது? என்னுடைய நெக்ஸ்ட் எலமெண்ட் இருக்குல்ல, எக்ஸிஸ்டிங் எரர்ன்றது என்னது? நெக்ஸ்ட் சிப்ளிங், நெக்ஸ்ட் எலமெண்ட் சிப்ளிங். நெக்ஸ்ட் எலமெண்ட் சிப்ளிங்னா இந்த எலமெண்ட்டுக்கு அடுத்த எலமெண்ட். ஓகே, இப்போ இந்த இன்புட் டேக்குக்கு அடுத்த எலமெண்ட் என்ன? இந்த லாஸ்ட் நேம் தான். கரெக்டா? முன்னாடி தான் அந்த இது இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் சிப்ளிங் வந்து எனக்கு வந்து இதான் நெக்ஸ்ட் சிப்ளிங், இந்த எரர் தான். அந்த நெக்ஸ்ட் சிப்ளிங் கிளாஸ் லிஸ்ட்ல எரர் இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ சப்மிட் கொடுக்குறேன். இப்போ இந்த இன்புட் டேக்கை பொறுத்தவரைக்கும் எது நெக்ஸ்ட் சிப்ளிங்? இதுதான் நெக்ஸ்ட் சிப்ளிங். இந்த கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணும் இந்த எலமெண்ட்டை கிரியேட் பண்ணும்போது நம்ம எரர்னு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிட்டோம். அதில் கிளாஸ் லிஸ்ட்டில் எரர் இருக்குது. ஸோ அந்த நெக்ஸ்ட் சிப்ளிங் வந்து இருக்குது பற்றி எக்ஸ் எரர், அந்த கிளாஸ் லிஸ்ட்டில் எரர் இருந்துச்சுன்னா அப்போ இந்த ஸ்பேன் டேக் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த நெக்ஸ்ட் சிப்ளிங்கை நம்ம இதை வந்து என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணணும். அப்போ அந்த எக்ஸிஸ்டிங் எரரை ரிமூவ் பண்ணிடுறோம். அதுக்காக தான் இந்த நெக்ஸ்ட் சிப்ளிங் போடுறோம். அதே மாதிரி நீ இந்த எரர் டேக் கிரியேட் பண்ணும்போது ஏற்கனவே இந்த எரர் டேக் இல்லை, இந்த ஸ்பேன் டேக் இல்லைன்னா தான் கிரியேட் பண்ணணும். திருப்பி இங்கே சப்மிட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, ஏற்கனவே இருக்குல்ல, அப்போ நீ கிரியேட் பண்ண தேவையில்ல. அப்போ என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் சிப்ளிங் இருக்குல்ல, இந்த எக்ஸிஸ்டிங் எரரு, அது வந்து அந்த கிளாஸ் லிஸ்ட்டில் எரர் இல்லைனா மட்டும், இங்கே பாருங்க, இல்லைனா மட்டும்தான் கிரியேட் பண்ணணும். ஏற்கனவே எரர் இருக்குது, நெக்ஸ்ட் சிப்ளிங்கில் எரர் இருக்குது அப்படின்னா கிரியேட் பண்ண தேவையில்ல ஸ்பேன் டேக்கை. ரைட்? அதுக்காக தான் இந்த எக்ஸிஸ்டிங் எரர் போட்டிருக்கோம். ஓகே, எல்ஸில் இப்போ எல்லா வேல்யூவும் என்டர் பண்ணிட்டோம். இங்கே ஒரு வேல்யூ, இங்கே ஒரு வேல்யூ, இங்கே ஒரு வேல்யூ, எல்லா வேல்யூ என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தோம்னா நமக்கு அந்த வேல்யூலாம் இங்கே டிஸ்பிளே ஆகணும். ஸோ இதில் ஒரு வேல்யூ தப்பாக இருந்தால் கூட ஆல் வேல்யூன்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். அது ஃபஸ்ட்டு இனிஷியலாக ட்ரூவாக இருக்குது. இதை நான் லூப் படிக்கிறேன்ல, ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில், இதில் ஒரு வேல்யூ தப்பாக இருந்தால் கூட இல்லைனா கூட ஆல் வேலிடை ஃபால்ஸ்னு ஆக்கிடுறேன். இந்த ஆல் வேலிட் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் டேபிளை கிரியேட் பண்ணுறேன். இந்த டேபிள் இந்த ஆல் வேலிட் ஃபால்ஸாக இருக்குன்னா இந்த டேபிள் கண்டெய்னர் இருக்குல்ல, இந்த டேபிள் அது எங்கே இருக்குது? நம்ம HTML கடைசியாக இந்த ஃபார்ம் முடிஞ்சதுக்கப்புறம் வருதுல்ல ஒரு டிவ் டேபிள் கண்டெய்னர். இந்த டேபிள் கண்டெய்னர் இன்னர் HTML இருக்குல்ல, அதை நான் வந்து என்ன பண்ணிடுறேன்? எம்டி பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா
ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எனக்கு இந்த இமெயில் இல்லை, இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். இப்போ சப்மிட் கொடுக்கும்போது எரர் தானே, அப்போ எரர் வரும்போது என்ன ஆகணும், இந்த ஏற்கனவே இருக்கிற டேபிள் போயிடணும்ல, கரெக்டாக? அதுக்காக தான் அது எரராக இருக்குது. ட்ரூவாக இருந்தால் டேபிள் கிரியேட் பண்ணுறேன், ஃபால்ஸாக இருந்தால் ஏற்கனவே இருக்குல்ல டேபிள், அந்த இன்னர் HTML எம்டி பண்ணிடுறேன். ஸோ தட் இந்த டேபிள் போயிடுது. ஸோ இப்படி தான் நம்ம ஃபார்மை வேலிடேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம கேன்சல் பட்டன் கொடுத்தோம்னா எல்லாமே கிளியராக ஆகிடணும். அப்போ கேன்சல் பட்டனுக்கு ஒரு ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ணுறேன். அங்கே என்ன பண்ணணும், இந்த ஃபார்ம் இருக்குல்ல கம்ப்ளீட் ஃபார்ம், அதை எடுத்து ஃபார்ம் டாட் ரீசெட் கொடுத்தீங்கன்னா ஃபார்மில் இருக்க டேட்டா எல்லாம் போயிடும். அடுத்தது இங்கே எரர் டேக்லாம் வருது பார்த்தீங்களா, இப்போ எடுத்துனா இங்கே எரர் டேக்லாம் வருதுல்ல, இந்த எரர் டேக் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். அதெல்லாம் டாட் எரர் இருக்கும்ல கிளாஸில், அதை செலக்ட் பண்ணி கொரி செலக்டரால் என்ன பண்ணும், ஒரு அரே ரிட்டர்ன் பண்ணும். இது ரிட்டர்னா அரே, அந்த அரேக்கு ஃபார் ஈச் போடுறேன். இப்போ ஒரு ஸ்பேன் டேக்காக வருமா, அந்த எல்லா ஸ்பேனையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ரைட், ரொம்ப ஈஸி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த டேபிளையும் கிளியர் பண்ணணும்ல, அப்போ அந்த டேபிள் கண்டெய்னர் எடுத்து இன்னர் HTML எம்டி பண்ணிடுறேன். ஸோ டேபிள் இருந்தாலும் டேபிளும் போயிடும். சப்போஸ் இங்கே நான் ஏதாவது என்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன், இப்போ டேபிள்லாம் வந்துச்சு. இப்போ கேன்சல் கொடுத்தோன்னா டேபிளும் போயிடும், எல்லாமே போயிடும். ரைட், ஸோ இப்படி தான் கேன்சல் பட்டன் ஒர்க் ஆகுது. ரைட், இப்போ நான் ஒழுங்காக எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டேன், ஏதோ கிளிக் பண்ணி இது கிளிக் பண்ணி என்டர் பண்ணிட்டேன், இதை கிளிக் பண்ணிட்டேன், இதை கிளிக் பண்ணிட்டேன், ஏதோ செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ சப்மிட் கொடுத்தோம்னா இந்த டீட்டெயிலாம் இங்கே வருது. கரெக்டாக? இதுக்கு எப்போ வரும், நான் வேலிடேட் பண்ண முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வேல்யூலாம் நீ என்டர் பண்ணியிருக்க அப்படின்னா கிரியேட் டேபிள்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷனில் தான் நான் டேபிளை கிரியேட் பண்ணுறேன். ரைட், ஸோ அப்போ எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த டேபிளை கிரியேட் பண்ணுறது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இந்த ஃபார்மில் இருந்து இந்த டேட்டாவை நான் எடுக்கணும், எடுத்து அப்புறம் இந்த டேபிளில் போடணும். கரெக்டாக? ஸோ இந்த ஃபார்மில் இருந்து டேட்டா எடுக்கிறது தான் இந்த பார்ட். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, இதெல்லாம் பாருங்கள், கெட் எலமெண்ட் பை ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், இதை போட்டாலே இந்த டாம் எலமெண்ட் வந்துடுமா. டாட் வேல்யூ போட்டால் அதில் இருக்கிற வேல்யூ வந்துடும். டாட் ட்ரிம் போட்டோம்னா அது ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்பேஸும் லாஸ்ட் இருக்கிற ஸ்பேஸும் ரிமூவ் ஆகிடும். ரைட், ஸோ இது மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயிலை இங்கே இந்த வேரியபிள் கொண்டு வந்துடுறேன். ஸோ ஃபார்மில் இருக்கிற டேட்டாவெல்லாம் டாம் மேனிப்புலேட் பண்ணி டாமில் இருந்து வேரியபிள் கொண்டு வந்துடுறேன். இப்போ இங்கே செக் பாக்ஸ் இருக்குது. ரைட்டா? இந்த செக் பாக்ஸில் நிறைய செலக்ட் ஆகிருக்கலாம். இந்த செக் பாக்ஸ்லேருந்து எப்படி டேட்டா எடுக்கிறது அப்படின்னா, ஸோ நான் கொரி செலக்ட் ஆல் பண்ணுறேன். கொரி செலக்ட் ஆலில் நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நான் CSS செலக்டை கொடுக்கணும். ஸோ இந்த கொரி செலக்ட் ஆலில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, இன்புட் டேக்கில் நேம் வந்து ஆப்ஷன்ஸாக இருக்கணும். உங்கள் இதில் பாருங்கள், இன்புட் டேக்கில் நேம் எங்கே ஆப்ஷன்ஸாக இருக்குது, எந்த இன்புட் டேக்கில், இங்கே பார்த்தியா நேம் வந்து ஆப்ஷன்ஸாக இருக்குது. கரெக்டா? ஸோ இந்த ரெண்டு எலமெண்ட்டும் நம்ம கொரி செலக்டரால் செலக்ட் பண்ணிடுறோம். அப்புறம் அது செக்டாக இருக்கணும். ஸோ எதெல்லாம் இங்கே செக்டாக இருக்கோ, இன்புட் டேக்கில் நேம் ஆப்ஷன்ஸாக இருக்கணும், அது செக்டாக இருக்கணும், அந்த எல்லாமே இங்கே செலக்ட் ஆகிடும். இப்போ இங்கே ரெண்டு செக் பண்ணியிருக்கேன்னா, ஸோ இந்த ரெண்டு எலமெண்ட்டும் செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆன உடனே நான் என்ன பண்ணுறேன்னா, அது வந்து இது கொரி செலக்டர் என்ன பண்ணுன்னா, இப்போ நம்ம வந்து இந்த கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு போடுறோம்ல, இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா, டாமில் அந்த எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டாக? டாம்ன்றது என்ன, ட்ரீ ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், அதில் அந்த பர்டிகுலர் எலமெண்ட் இருக்கிற ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணும். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நோடு அப்படின்னு சொல்லுவோம். டாமில் ஒரு ட்ரீ, ஒரு ஆப்ஜெக்ட் என்னன்னு சொல்லுவோம், நோடு அப்படின்வோம். இங்கே கொரி செலக்டர் ஆல் என்ன பண்ணும், இந்த இதுக்கு மேட்ச் ஆகிற எல்லா நோட்ஸையும் ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா நிறையா இது வந்து செக்டாக இருக்கலாம், இங்கே ரெண்டு இருக்குது. ஸோ இந்த கொரி செலக்டர் ஆல் நோட் லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணும், லிஸ்ட் ஆஃப் நோட்ஸ். இந்த ரெண்டு நோடையுமே ஒரு லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணும். அந்த ரெண்டு நோடையும் நான் என்ன பண்ணுறேன்னா, அரே ஃப்ரம் அப்படின்னு போட்டேன்னா அது அரேவாக மாற்றிடுறேன். அரேவாக மாற்றிட்டு மேப் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். நம்ம அரே டாட் மேப் போடுவோம்ல, மேப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், மேப் ஃபங்க்ஷன் இன்புட் வந்து ஒரு ஃபங்க்ஷன், அது அந்த அரேயில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் கால் ஆகும். ஸோ இப்போ என்ன ஆகும், இது ஃபர்ஸ்ட் எதுக்கு கால் ஆகும், இந்த ஆப்ஷன் கால் ஆகுமா, என்ன ரிட்டர்ன் பண்ணுற, எலமெண்ட் டாட் வேல்யூ, அந்த இது இருக்கிற வேல்யூ, அது இருக்கிற வேல்யூ என்ன, இது இருக்கிற வேல்யூ என்ன, ஆப்ஷன் ஏ.
கரெக்டா? அடுத்த வாட்டி இந்த லூப் ரெண்டாவது வாட்டி கால் ஆகுமா? ரெண்டு எலமெண்ட் இருக்குல்ல, 2 செலக்ட் பண்ணியிருக்கல, ரெண்டாவது வாட்டி வரும்போது எலமெண்ட்டு ஆப்ஷன் 2. அந்த வேல்யூ என்ன? HTML போனால் அதுக்கு வேல்யூ ஆப்ஷன் பி. ஸோ 2 ரிட்டர்ன் பண்ணுமா? இது 2 ரிட்டர்ன் பண்ணுறது மேப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? ஒரு அரேவா ரிட்டர்ன் பண்ணுமா? அப்போ செக் பாக்ஸில் என்ன வருது? இந்த இன்புட் டேக்கில் என்ன நீ கொடுத்தியோ அதெல்லாம் அரேவா போய் இந்த செக் பாக்ஸில் அந்த அரே இருக்கு. ஸோ நீ அந்த இன்புட் ஆப்ஷன்ஸை வந்து கொரி செலக்ட் பண்ணி அதை அரேவா கன்வெர்ட் பண்ணி அதுக்கு மேப்பு போட்டு இது இருக்கிற வேல்யூ 2 வேல்யூவும் எடுத்து ஒரு அரேவா ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜெண்டர் வருது. ஜெண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேம் என்னவா இருக்கணும்? ஜெண்டராக இருக்கணும். நேம் என்னவா இருக்கணும்? இங்கே பாரு, நேம் வந்து ஜெண்டராக இருக்கணும். அந்த ஜெண்டரில் அது செக்டாக இருக்கணும். எது செக்டாக இருக்கோ அந்த வேல்யூ. இந்த கொஸ்டின் மார்க் எதுக்குன்னா அது நல்லா இல்லைனா மட்டும் தான் ஒர்க் ஆகும். நல்லா இருந்தால் ஏதாவது ரன் டைம் எரர் கொடுக்காது. நல்லா இல்லைனா மட்டும்தான் அது இருக்கிற வேல்யூ எடுக்கிற. வேல்யூ என்ன? இந்த இருக்கிற வேல்யூ மேல் இல்லைனா ஃபீமேல், இது ரிட்டர்ன் ஆகும். அதுக்கு தான் அந்த வேல்யூ ஆட்ரிபியூட். ஓகே. இதை நீ வந்து ஜெண்டரில் ஸ்டோர் பண்ணிட்ட. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபார்மில் இருந்து டேட்டாவை எடுக்கிறோம். ஃபார்ம்லேருந்து டேட்டா எடுத்து இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம். கெட் எலமெண்ட் பை ஐடியோ கொரி செலக்டர் ஆலோ கொரி செலக்டரோ போட்டு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ வேரியபிளில் ஸ்டோர் பண்ணதை இந்த டேபிளுக்கு கொண்டு வரணும். கரெக்டா? ரைட். அப்போ நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன் அந்த ஃபுல் HTML கண்டென்ட்டுக்கு. இந்த மாதிரி நீங்கள் இந்த டேபுக்கு மேலே இருக்கிற இந்த பேக் அப்பாஸ்ட்ரோஃபி யூஸ் பண்ணணும். டேபிள் ஃபஸ்ட்டு டேபிள் ரோவில் ஃபஸ்ட்டு இருக்கிறது டேபிள் ஹெட்டு, அது ஃபஸ்ட் நேமா. அப்புறம் டேபிள் டேட்டா ஃபஸ்ட் என்ன வரணும்? ஃபஸ்ட் நேம் வரணும். ஃபஸ்ட் நேம் எந்த வேரியபிள் இருக்குது? இந்த வேரியபிள் இருக்குது. ஸோ வேரியபிளை யூஸ் பண்ணும்போது இந்த கொட்டேஷனுக்குள்ளார நீங்கள் டாலர் சிம்பிள் இந்த கர்லி பிரேசஸ்குள்ளே தான் வேரியபிள் நேம் யூஸ் பண்ணணும். ரைட். அதே மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறேன். செக் பாக்ஸ்ன்றது ஒரு அரே. கரெக்டா? அப்போ நிறைய வேல்யூ இருக்குன்னா நிறைய ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனையும் எப்படி ஜாயின் பண்ணுற? கோலன் போட்டு ஜாயின் பண்ணுற. ஸோ பாரு, எல்லா ஆப்ஷன்ஸும் கோலன் போட்டு ஜாயின் ஆகுது. ஓகே. ரைட். அடுத்தது ட்ராப் டவுனும் பார்த்தீங்கன்னா உனக்கு இருக்குது, வேல்யூவாக இருக்குது. ஓகே. அடுத்தது ட்ராப் டவுனும் பிரிண்ட் பண்ணுறது. இங்கே ட்ராப் டவுனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வர்றது பாலா மாலா சாலா இருக்குது. ஆனால் இங்கே பிரிண்ட் பண்ணுறது பாரு ஆப்ஷன் ஏன்னு இருக்குது. ஏன்னா இங்கே ட்ராப் டவுன் டாட் வேல்யூ போட்டினா உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ட்ராப் டவுனில் என்ன வேல்யூ ஆட்ரிபியூட் கொடுத்துருக்க இந்த வேல்யூ தான் டாம்லேருந்து நீ எடுப்ப, இதை எடுக்க மாட்டேன். ஓகே. ஸோ அதனால தான் இந்த வேல்யூ உனக்கு இங்கே பிரிண்ட் ஆகுது. ஓகே. ஸோ ட்ராப் டவுன் கரெக்டாக. இது எந்த வேரியபிள் இருக்குது? இந்த டேபிள் கம்ப்ளீட்டாகவும் டேபிள் HTML இருக்குது. இது எங்கே போய் நம்ம இன்சர்ட் பண்ணணும்? எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ஒரு டிவெலப்மெண்ட் இருக்குல்ல, இந்த இன்னர் HTML இங்கே போய் போடணும். கரெக்டாக? அப்போ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி இந்த ஐடி எடுக்கணும். கரெக்டாக? டேபிள் கண்டெய்னர் ஐடி எடுத்து அந்த இன்னர் HTML போய் இந்த டேபிள் HTML போடணும். போட்டோன்னா டேபிள் வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சு.